இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிமினி தொதக்கேயோட எபிசோட் 90. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக எபிசோட் 19குள்ளே போயிடலாம். ஸோ ஏன்னா ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. யஷிதாவோட லவ் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சவாக்கம் வந்து கிளம்பிட்டு இருக்கா வீட்டிலேருந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு. ஸோ நைட்டு ஃபுல்லாக நான் யஷிதா வீட்டில் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமையாக ஒரு நாள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வீட்டில் நைட்டு தங்க போகிறான். அது அவங்க அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ தேவையான பொருள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறா. ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தானே வீட்டுக்கு போகும்போது போயிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யஷிதா ரியோ ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ வந்து ரியோ வந்து உங்ககிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம ஏனோ சவக்கோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ வந்தோடனே வந்துட்டிங்களா, சரி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரியோ கிட்ட கேட்கும் யஷிதா. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் போகும்போது இல்லை ஒரு 2 days எங்கள் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இதாக உட்காந்துருப்பா ஸ்கூல் முடிச்சுட்டு. வந்து என்னன்னு தெரியல 2 days வராதுன்னு சொன்னா, ஏதாவது பிரச்சனை என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஸோ நீ ஏதாவது அவங்ககிட்ட கோமா பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறா யஷிதா. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசல, ஏதோ சொல்லணுன்னு இருந்தா, நான் எதுவுமே சொல்லலை, நான் இது அவங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கிஃப்ட், ஆனால் 2 days வர வேணாம்னு சொல்லிட்டான். ஸோ இது இப்போ என்ன பண்ண போகிறது, நான் கம்மல் டிஸ்பிளில் போட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கான். ஸோ எதனால அவன் 2 days வரலன்னு சொன்னான், நீ ஒருவேளை ஏதோ தப்பாக நடந்துட்டியா இல்லை கோமா நடந்துட்டியான்னு பார்த்தீங்கன்னா இவளே நினச்சி பார்த்துட்டு இருக்கா. சரி 2 days வர வேணாம்னு சொன்னால, ஸோ அதெல்லாம் நம்ம கேட்க வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டு ரொம்ப தேங்க்யூ ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியோ வீட்டில் வந்து பசங்களாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கதையும் பார்த்தீங்கன்னா ரியோவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீ யஷிதா கிட்ட சொல்லிட்டியா உன்னோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இல்லை நான் சொல்கிறதுக்கு அந்த மாதிரி சான்ஸே வர மாட்டேங்குது, அதுக்கான டைமிங்கும் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்கான். உடனே டோர் திறக்கிறாங்க. இவங்க 3 பேரும் வந்து பார்க்குறாங்க. ஸோ எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் ஒருத்தன் போன எபிசோடில் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி மாதிரி சின்னதாக அவனை சீரப் பண்ணுறதுக்கு வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவக்கம் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா எல்லாருமே கசிகையாக இருக்கான். ஸோ பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதுக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ வந்து எந்திரிச்சு போயிடுறான். ஸோ எந்திரிச்சு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதானே கரெக்டான டைமிங்கு, என்னோட கிஃப்ட்டை நான் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட யஷிதா நினச்சிட்டு சாவக்கிட்ட சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போவா. சாவக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும். படா பரவாயில்ல ஒரு வேளை ஒன்று சேர போகிறாங்க, ஸோ அந்த கிஃப்ட் இவளுக்கு தான் வாங்கியிருக்கா, ஒரு வேளை இவனுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவன் நினைக்கிறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தனியாக கீழே போயிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கலான்னு வரா. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, ஏன் நான் வாய் பண்ணுற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஸோ ஏதோ என்கிட்ட சொல்லுன்னு இது பண்ணிட்டு இருந்தேன்ல, ஸோ இது இப்போ என்கிட்ட சொல்லு என்னன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சாஞ்சிட்டு நிற்குவா. இப்போ பார்த்தீங்கன்னா ரியோட அண்ணன் வந்து வந்திருப்பான் தோறுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருப்பான். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கான், நியூ இயர் ஃபங்க்ஷனுக்காக. ஸோ வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும், அவனுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாலியாக இது பண்ணிட்டு இருக்காங்க. அது ரியோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து அவங்க மேலே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து கசிகை டேரெக்டாக வந்து பார்க்குறான். ஏன்னா கசிகை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் தான் தோறு விட்டு பேசிட்டு இருக்கல, இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஸோ இதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனோ சவாக்கோ அப்படின்ட்டு. நம்ம எனோ பண்ண என்ன பண்ணோன்னா ஸோ இவன் என்னோட டைப்பு அப்படிங்கிறா. உடனே இவளுக்கு வந்து இதாகிடுது. அதுக்கப்புறம் சண்டை போட்டுட்ருக்கா. உடனே நம்மளோட யஷிதாவை பார்த்துட்டு தோறு என்ன சொல்கிறான்னா ஸோ நீ இன்னும் மாறவே இல்லை அப்படிங்கிறான். ஸோ மாறவே இல்லையா அப்படின்னா சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியோ கிட்ட வந்து கூப்பிட்டு சண்டை போட்டுட்ருக்கா. ஸோ அதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தோறு வந்து ஸோ ஏன் இன்னும் வெளியே நிற்கிற, உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூப்பிடுவான். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான். இவளை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடும். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஸோ நான் இவ்வளோ தான் இது பண்ணிக்க போகிறேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறா. இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. ஸோ அவங்கெல்லாம் என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க, நெய்பர்ஸு. ஸோ இவங்கெல்லாம் சின்ன வயசுல எனக்கு தெரியும், ரொம்ப பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் ரியோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே பார்த்தியா இவ தான் யஷிதா. ஸோ இவ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும்போது ரொம்ப என் கூட பழகுவா, ரொம்ப விளையாட்டுத்தனமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சின்ன பொண்ணு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருப்பான். ஸோ இவ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கேர்ள், மெச்சூர் கேர்ள் மாதிரி. அவள் வந்து ஸ்கர்ட் போடுறது, ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி ஷூ போடுறது, அடை கொடுக்குமா இருப்பாளா. ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா யஷிதாக்கு வந்து குழம்பிடும். நம்மளோட கசையை என்ன பண்ணுவோன்னா பார்ட்டி வேறு இன்றைக்கி இதாகிடுச்சு, ஸோ அதனால் நம்ம வேற ஒரு நாள் வச்சுக்கலாம், இப்போ வந்து ரியோட அண்ணன் வந்ததுனால நம்ம இன்னொரு நாள் பார்ட்டி தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்ப வைப்பான். அதே மாதிரி யஷிதா எல்லாருமே கிளம்பிடுவாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யஷிதா வந்து கூப்பிடுவா நம்மளோட சவாகோவையும் ஏனோவையும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவாகோக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவளுக்கு பிடிச்ச தோறு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேர்ளை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கசகையா இந்த ரியோ இவங்க 2 பேர் பேசிகிட்டே போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கசிகையை சொல்லிட்டு இருக்கான். ஸோ உனக்கு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் எனக்கு ஓகே தான், எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ இல்லை நீ ரொம்ப யஷிதா மேலே வந்து ரொம்ப நீ ஃபீலிங்ஸ் வச்சுருக்க, அது மட்டும் இல்லாமல் அவளை நீ ரொம்ப கேர் பண்ணிக்கிற, அது பார்த்தாலே தெரியுது, வருத்தப்படாத அப்படிங்கிறான் நம்ம கசிகையா. ஸோ எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படிங்கிறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் வந்து யஷிதா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கார்ட்ஸ் விளாண்டுருக்காங்க. ஸோ ரொம்ப நேரமாக விளாண்டுருக்காங்க. ஸோ அது நினச்சி உனக்கு கஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து கேட்குறா. ஸோ அந்த மாதிரி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லையே, ஸோ ஏன்னா என்னை மாதிரி விட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கு இப்போயே டைம் ஆகிடுச்சு, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சவாக்கு வந்து நினச்சிட்டே இருப்பா. ஸோ இந்த மாதிரி சைல்ட்ஹுட்லேருந்து ரொம்ப லவ் பண்ண ஒன் சைடாக அப்போல்லாம் சொல்லியிருப்பாள்ல. ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கா. ஸோ அது வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேரமாக சவக்க வந்துருச்சுவா. நம்மளோட யோஷிதாவை பார்க்குறா. ஸோ யோஷிதா வந்து ஒரு ஸ்கர்ட் வாங்கியிருப்பா, சின்ன ஸ்கர்ட். ஸோ அது வந்து ஒரு கேர்ளாக தெரியணும், ஸோ ஒரு ஃபெமினிமாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் வாங்கியிருப்பான். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எப்பயும் போல் நார்மலாக ஸ்போர்ட்ஸ் வியர் பண்ணுறவங்களாம், ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கவங்களாம் லாங் ஒயர்ஸ் வந்து போடுவாங்களா ஃபுல்லாக. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறா. ஸோ அது வந்து சின்ன ஸ்கர்ட் வந்து போடுறதில்ல. அது பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா வந்து நினச்சி பார்த்துட்டே இருப்பா. ஸோ இந்த சின்ன ஸ்கர்ட் போட்டு நான் போகணும், எல்லாரும் என்ன பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ சந்தோஷமாக பட்டிருப்பா. பட் ஆனால் வந்து போட்டிருக்க மாட்டான். ஸோ அதை சவாக்கும் நினச்சி பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் நைட்லாம் தூங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க காலையில். சரி ஓகே பார்த்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யோஷிதா வந்து டாட்டா வைக்கிறா. ஸோ இவங்க 2 பேரும் அமைதியாக வராங்க. ஏன்னா யோஷிதாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக் ஆகி இவளுக்கு எதுவுமே ஆறுதல் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து சொல்லிட்டே இருக்கான், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சவாக்கு வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா அவன் வந்து நினச்சிட்டே இருப்பா, ஒவ்வொரு விஷயத்தையும் என்கிட்ட நல்லா சொன்னான் அவள் ஃபீலிங்ஸை. ஸோ சின்ன வயசுலேருந்து ஒன் சைடில் லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல் இவன் பார்க்கறதுக்காக சின்ன ஸ்கர்ட்லாம் வாங்கினான். ஸோ அது கூட அவளால் போட முடியல. ஸோ அவ்வளோ வருத்தத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம என்ன சொல்கிறான்னா, அவளுக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் இல்லை, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அதே போட்டில் தான் இருக்கும், லவ்ங்கிற ஒரு போட்டில் தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஸோ இதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. இவள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா யோசிதா வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருப்பா. ஸோ இது பேசலாமா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இவங்களே வரட்டும், நம்ம இதுக்கு அடிக்கடி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே உட்காந்துக்குவா. வெளியே உட்காந்து சின்ன வயசுலாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியோ இவங்க 2 பேரும் தான் விளையாண்டுருப்பாங்க. ஸோ பூச்செல்லாம் பிடிச்சிட்டு வந்து உன்னோட பூச்செல்லாம் காட்டு, எல்லாம் ஒன்று கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கா. இவன் வந்து பார்த்திங்கன்னா மண்டையிலே கூட்டியிருக்கான். அப்போ வந்து ரியோட அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏன் சின்ன பொண்ணுங்களாம் இப்படி கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிறனால அவன் மேலே கொஞ்சம் இதாக க்ரஷ்ஷாக வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூச்சி பிடிக்கிறது எது இருந்தாலும் வந்து முன்னாடி அவங்ககிட்ட வந்து காட்டுறது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஸோ சின்ன வயசில் ரொம்ப இந்த மாதிரி ஹாப்பியாக நான் சின்ன பசங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு நினச்சி பார்த்துட்ருக்கா. ஸோ அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிற தகுதி இல்லை. ஸோ ஒன்றும் இல்லை பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனே நினச்சி பார்த்துட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்கான். ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. ஸோ நம்மளோட யோசிதா வந்து என்ன ஸ்டெப் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவாக்கோ கசையா. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இன்னும் 2-3 எபிசோட்ஸ்க்கு. ஸோ இவங்க யோசிதா அதுக்கப்புறம் ரியோ, ஸோ இவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இதாகும் அப்படிங்கிறது வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். பாய்.